residential status and scope of total income. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து சம் ஆஃப் த இன்கம் வந்து டோட்டல் இன்கமில் சேர்க்க வேண்டியது அது. இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க என்னன்றதை பற்றி பார்ப்போம். மேக்ஸிமம் இன்ஸ்டியூட் புக் எதுக்காக யூஸ் பண்ணோன்னா திருப்பி நீங்கள் தனியாக வந்து படிக்க வேண்டியதில்லை, இதில் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலான்றதுனால தான் இன்ஸ்டியூட் நோட்ஸை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வில் கம் டு இலான் மஸ்க் US taxable in India? Answer is no. One may thought that who is liable to taxed in India? Loosely, it can be said taxable in India person depend on his changes of utilization of Indian resource. அவங்க இந்தியன் ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறவங்க இந்தியனாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இப்போ அதை பற்றி பார்ப்போம். இன் whose case change the utilization of Indian source is high, he pay tax more. Vice versa, நான் கம்மியாக யூஸ் பண்ணால் கம்மியாக இது பண்ண போகிறாங்க. இன் செக்ஷன் 6 and section 5 act providing parameter. Section 4 income tax act which charging section providing income tax should be changed on every person at the rate of prescription for the year of annual financial meeting. The tax rate வந்து எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபினான்ஷியல் பட்ஜெட்டில். த சார்ஜிங் ஆஃப் டேக்ஸ் ஷுட் பி மேடு டோட்டல் இன்கம் ஆஃப் ஏ அக்சஸி கம்ப்யூட்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் த வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட். Section 5 in Act, however, provide meaning and scope of total income in terms of residential status of the accessee. Taxable of the person depend upon residential status in India any particular previous year. The term residential status must not be confused with the individual citizenship of India. சிட்டிசன்ஷிப் இல்லை, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். அவங்க இந்தியாவில் எவ்வளோ நாள் இருந்திருக்காங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்து டேக்ஸ் வந்து மாறும். சிட்டிசனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. த இண்டிவிஜுவல் மே பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா பட் நாட் மே பி ரெசிடிங் ஃபார் எ பர்டிகுலர் ப்ரீவியஸ் இயர். சிமிலர்லி ஃபாரின் சிட்டிசன் மே பி ரெசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா purpose of income tax particular previous year. Residential status of the accessee determine the scope of chargeability of his income. Whether person will be changed to be a particular income or not depend on residential status. Section 6 provide test for residential status for the person which can be categorized as under. இந்த செக்ஷனில் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. பர்சன் இங்கே வந்து இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப்னா ஹெச்யூஎஃப். அதர்ஸ் அப்படின்னா பேங்கிங்கோ இல்லை வந்து ஒரு இன்ஸ்டியூட்டோ அசோசியேஷன் ஆஃப் பர்சனோ பாடி ஆஃப் இன்ஸ்டியூட்டோ பிஓஐ ஏஓபி இது மாதிரி கேட்டகரிஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா பர்சன்னா என்னென்ன வருதுன்ட்டு. இதில் இண்டிவிஜுவல் அண்டு ஹெச்எஃப்ஓ தவிர மிச்சன்றது வந்து ஒரு பாடி. அவங்களுக்கு வந்து ரெசிடெண்ட் இருக்கலாம், இல்லை ரெசிடெண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். இது ரெண்டு ஆப்ஷன் தான். பட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ரெசிடெண்ட் இன் இந்தியா, நான் ரெசிடெண்ட். இந்த ரெசிடெண்ட்டில் கூட
ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ஆர்டினரி ரெசிடென்ட். இது வந்து பர்சனுக்கு மட்டும்தான் இந்த கேட்டகரி. ரெசிடென்ட்ல 2 டைப்பு. பட் கம்பெனிக்கெல்லாம் வந்து ரெசிடென்ட் இன் இந்தியா, நான் ரெசிடென்ட் இது 2 கேட்டகரி மட்டும்தான். இதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல வந்து ரெசிடென்ட் இன் இந்தியா, நான் ரெசிடென்ட். அடுத்தது வந்து ரெசிடென்ட்ல இந்த கேட்டகரி ரெண்டும். முதல்ல வந்து ரெசிடென்டான் கன்ஃபர்மேஷனுக்கு ஒன்று, ஒரு லாஜிக்கு. ஓகே, அப்படி கன்ஃபார்ம் ஆகலைன்னா அவங்க நான் ரெசிடென்ட். அப்படி ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் அவங்க ஆர்டினரி ரெசிடெண்ட்டா இல்லை வந்து நான் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா, 2. கம்பெனிக்கு வந்து என்டையர்லி 2 வெரைட்டி தான், ரெசிடென்ட் இன் இந்தியா, நான் ரெசிடென்ட். இப்போ ஜென்ரல் பாயிண்ட்ஸ் பார்த்தலாம். ஜென்ரல் பாயிண்ட்ஸ் ஹேவ் பீன் கீப்ட் இன் மைண்ட் ரிகார்டிங் டு த ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் எ பர்சன் different for each previous year. Residential status determined with respect to the previous year. In other words, residential status of a person may be vary from previous year to other previous year. ஒரு year residential status மாறலாம். Single status of each source of income. The person can be only one resident status of previous year. He cannot be resident in one source of income. ஒரு சோர்ஸ் மட்டும் இருக்கும், கிடையாது. நான் ரெசிடென்ஸ் ஆஃப் அனதர் சோர்ஸு, இன்னொரு சோர்ஸில் வந்து அவர் நான் ரெசிடெண்ட்டாக கூட இருப்பார். இம்பேக்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அண்ட் ரெசிடென்ஷியல்ஷிப், 2 டிஃப்ரெண்ட் கான்செப்டு. சிட்டிசன் எல்லாம் வந்து பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிட்டிசன் வேறு, ரெசிடென்ட்ஸ் வேறு. ரெசிடென்ட்னா இங்கே இந்தியாவில் இருந்து இந்தியன் சோர்ஸை யூஸ் ஏர்ன் பண்ணுறவங்க கொடுக்கணும். சிட்டிசன் ஆஃப் இந்தியா மே நாட் பி ரெசிடென்ட் இன் இந்தியா. சிட்டிசனாக இருக்கலாம், பட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸாக அங்கே இருந்திருக்க மாட்டாங்க. பர்பஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸு, கண்ட்ரி ஸ்பெசிஃபிக். எ பர்சன் கேன் பி சேம் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் இஸ் மோர் தென் ஒன் கண்ட்ரி. இப்போ இங்கேயும் ஒரு ரெசிடெண்ட்டாக இருக்கலாம், வேற ஒரு கண்ட்ரிலேயும் ரெசிடெண்ட்டாக இருக்கலாம். இப்போ ரெசிடென்ஷியல் வந்து டேஸ் வந்து வேற ஒரு கண்ட்ரியில் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கலாம். அதனால் வந்து இங்கே அது மட்டும்தான் ஒரு ரெசிடெண்ட்டாக இருந்தாருன்னு அர்த்தம் இல்லை. சரி, ஓகே. அப்புறம் டிட்டர்மினேஷன் ஆஃப் எ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.